வீல் வச்ச சேர் வாங்கக்கூடாது. ஓகே. ஏன் அப்படின்னா அதோட பேஸ் சென்டர்லேருந்து கிரியேட் ஆகுது. மீதி 4 பக்கம் பேஸ் கிடையாது. சென்டர் லைன் ஃபோர்ஸில் தான் ஆக்ட் ஆகுது. அப்போ நீங்கள் பாடி என்ன நீங்கள் உட்காந்துட்டு 90 டிகிரியில் காலை கீழே வைக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்பைனோட ஃபோர்ஸ் மாறுது. ஓகே. ஏன் அப்படின்னா சென்டர் ஃபோர்ஸ் நீங்கள் எட்ஜில் உட்காந்தாலோ இல்லை பின்னாடி உட்காந்தாலோ சென்டர் ஃபோர்ஸில் இறங்கல அது. ஸோ அதுக்கப்புறம் நான் அதை ரிசர்ச் பண்ணி ஒரு கண்டுபிடிச்சேன்னா 4 பக்கம் ஃபோர்ஸ் இருக்கிற சேரில் உட்காந்திங்க அப்படின்னா அது ஆப்வியஸாக கம்மியாகுது. உங்கள் ஸ்பைனுக்கு ஸ்ட்ரெயின் கம்மி. எவ்வளோ நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளோ சேர் பார்த்துட்டோம். மேக்ஸிமம் 1.5 lakhs உள்ள சேர்லேருந்து ஒரு 2000 ரூபாய் சேர் வரையும் பார்த்துட்டோம். இது அந்த 1.5 லட்ச ரூபா சேரில் கூட இதே சென்டர் ஃபோர்ஸ் தான். நீங்கள் பண்ணாலும் அதுலேயும் வலி வருது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி பண்ணதான். அதே பேஷண்ட் 4 கால் உள்ள சேரில் உட்காந்தாங்கன்னா வலி இல்லை. எல்லா சைடும் நமக்கு சப்போர்ட். 4 சைடுனா உங்க ஃபோர்ஸ் கீழே பிரியுது. அப்போ நீங்க ஃப்ரண்ட்ல போய் உட்கார்றப்ப அந்த ஃபோர்ஸ் ஈவனா தான் அங்க இருக்கும். அதான் கிரவுண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ். அப்போ உங்க ஸ்பைன் ஆட்டோமேட்டிக்கா நீங்க